அல்லாஹுடைய அன்பை புரிய வேண்டும் என்றால் அல்லாஹுடைய ரஹ்மத்தை புரிந்தால் முடியும். அல்லாஹுடைய சில பண்புகளை, பெயர்களை, சில பண்பை புரிந்தால் நாம் அறிந்து கொள்ளலாம். அதன் வெளிப்பாடு அர் ரஹீம். அவன் நப்பி இபாதி அன்னி அனல் கஃபூருர் ரஹீம். அல்லாஹு அக்பர். என் அடியார்களுக்கு நபியை நீங்கள் சொல்லுங்கள், நான் பாவங்களை மன்னிப்பவன், நான் ரஹீம். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், படைப்புகளை படைத்த போது அல்லாஹ் அர்ஷில் எழுதி கொண்டான், ஃபஹுவ இன்தஹு ஃபௌக அர்ஷிஹி இன்ன ரஹ்மதி சபகத் கதபி. என் ரஹ்மத் என் கோபத்தை முந்திவிட்டதென்று அல்லாஹ் எழுதி கொண்டான். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், அல்லாஹ்வுடைய ரஹ்மத்தை அல்லாஹ் அவனுடைய ரஹ்மத்தை 100ஆக படைத்தான். அதில் ஒன்றைத்தான் அல்லாஹ் இந்த பூமியில் இறக்கினான். மீதி 99 அல்லாஹ் தன்னிடத்திலே வைத்துக் கொண்டான். அந்த ஒன்றை கொண்டுதான் படைப்புகள் தங்களுக்குள் ரஹ்மத்தை, இரக்கத்தை, அன்பை பகிர்ந்து கொள்கிறது. ஒரு குதிரை தன்னுடைய குட்டியை ஈண்டதற்கு பிறகு தன்னுடைய காலை உயர்த்தி வைத்திருக்கிறது, அந்த குட்டிக்கு நோவினை தந்துவிடக் கூடாது என்று. அதுவும் அல்லாஹுடைய அந்த அருளில் ஒன்றிலிருந்துதான் என்று ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள். அல்லாஹு அக்பர். அல்லாஹுடைய ரஹ்மத், இன்ன ரஹ்மதி வஸிஅத் குல்ல ஷை, எல்லாவற்றையும் வியாபித்திருக்கிறது. அல்லாஹுடைய ரஹ்மத் இல்லை என்றால் நம்மால் இப்போது உயிரோடு வாழ்ந்திருக்க முடியாது. அல்லாஹ் அல் வதூத், அவன் ரஹ்மத்தை கொண்டு அறிந்து கொள்ளலாம். அல்லாஹ் இன்னொரு முறை இணைத்து சொல்கிறான் அவனுடைய பெயரில், வஹுவல் கஃபூருல் வதூத். என் அன்பை நீங்கள் புரிய வேண்டும் என்றால் அல் கஃபூரை அறிந்து கொள்ளுங்கள். அல் கஃபூர் நாம் பார்த்ததுதான். நப்பி இபாதி அன்னி அனல் கஃபூருர் ரஹீம். நபியே, அடியார்களுக்கு சொல்லுங்கள், அன்னி அனல் கஃபூர், நான் பாவங்களை மறைப்பவன், பாவங்களை மன்னிப்பவன். அவன் யார்? அவன் பாவங்களை மன்னிப்பவன், பாவங்களை நீக்குபவன், பாவங்களை மறைப்பவன். அடியார்கள் எப்போதெல்லாம் அவனை பாவ மன்னிப்பிற்காக அழைத்தாலும் அந்த பாவங்களை அல்லாஹ் மன்னிப்பான், மறைப்பான், நீக்குவான். அல்லாஹுடைய மக்ஃபிரத். குல் யா இபாதியல்லதீன அஸ்ரஃபு அலா அன்ஃபுஸிஹிம் லா தக்னது மிர் ரஹ்மத்தில்லாஹ். வரம்பு மீறி பாவம் செய்த என் அடியார்களே, அல்லாஹுடைய ரஹ்மத்தில் ஒருபோதும் நம்பிக்கை இழந்து விடாதே. உலகம் முழுக்க பாவங்களை நீ செய்திருந்தாலும், அல்லாஹு அக்பர், அல்லாஹ்விடத்திலே யா அல்லாஹ் அஸ்தக்ஃபிருல்லாஹ், மனம் திருந்தி மன்னிப்பை கேட்கிறேன், உன்னை நோக்கி திரும்பி வருகிறேன் என்றால், அல்லாஹுடைய ரஹ்மத்தில் நம்பிக்கையை நீ இழக்காத காரணத்தால் உன் பாவங்களை அல்லாஹ் மன்னிப்பதோடு அல் வதூத், அந்த பாவங்களை நன்மையாகவும் மாற்றிக் கொடுக்கிறான். அல்லாஹு அக்பர். அதனால் தான் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், லல்லாஹு அஷத்து ஃபரஹன் பிதௌபதி அப்திஹி. அல்லாஹ் ஒரு அடியானுடைய தௌபாவில் எல்லையற்ற மகிழ்ச்சி அடைகிறான். அல்லாஹு அல் கனி. அல்லாஹுவை அல் வதூதாக புரிந்து கொள்ள வேண்டும் என்றால் அல்லாஹுவை அர் ரஹீமாக புரிந்து கொள்ள வேண்டும். அல்லாஹுவை அல் வதூதாக புரிந்து கொள்ள வேண்டும் என்றால் அல்லாஹுவை அல் கஃபூராக புரிந்து கொள்ள வேண்டும். அல்லாஹுவை அர் ரஹீமாக, அல் கஃபூராக, அல் வதூதாக புரிந்து கொள்ள வேண்டும் என்றால் அல்லாஹுவை அல் கனியாக புரிந்து கொள்ள வேண்டும். அல்லாஹ் ரஹ்மத் செய்வதோ, அல்லாஹ் பாவங்களை மன்னிப்பதோ, அல்லாஹ் அன்பு காட்டுவதோ அவனுடைய தேவைக்காக அல்ல. உலகத்தில் எல்லா மனிதர்களும் ஒருவருக்கு அன்பு காட்டலாம், இரக்கம் காட்டலாம், அவர்கள் செய்த பாவங்களை மன்னிக்கலாம், வேறு ஏதாவது தேவைக்காக, அன்பிற்காக இருக்கலாம், அல்லது வேறு ஏதாவது நேசத்திற்காக இருக்கலாம், தேவைக்காக இருக்கலாம். ஆனால் எந்த தேவையும் இல்லாமல் அல் கனி, அவன் மன்னிப்பான். எந்த தேவையும் இல்லாமல்
உங்களுடைய தௌபா அவனுடைய ஆட்சியை உயர்த்தப் போவதும் இல்லை. நீங்கள் தௌபாவை செய்யவில்லை என்றால் அவனுடைய ஆட்சி குறையப் போவதும் இல்லை. ஆனால் மன்னிப்பான். நீங்கள் அவனை நேசித்தால் அவனுக்கு அவனுடைய ஆட்சியில் எந்த மாற்றத்தையும் ஏற்படுத்த போவதும் இல்லை. நேசிக்காமல் மறுத்தாலும் அவனுடைய ஆட்சியில் எதையும் குறைக்கப் போவதும் இல்லை. ஆனால் அல்லாஹ் அவனுடைய அடியார்களை நேசிப்பான். ஏன்? அல் வதூத் அவன், அல் கனி அவன். அல்லாஹு அக்பர். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இன்னும் பல தன்மைகளை எமக்கு விவரித்தார்கள் அல்லாஹுடைய பண்பாக. அல்லாஹு அஷ்-ஷகூர் நாம் படித்ததுதான். அல்லாஹு அஷ்-ஷகூர். ஏன் அவன் அஷ்-ஷகூர்? குறைவான அமலை செய்வோம், அதிகமான கூலியை தருவான். அல் வதூத். ஏன் அதிகமான கூலியை தருகிறான்? அடியார்களை அல்லாஹ் நேசிக்கும் காரணத்தால். புரிகிறதா? அல்லாஹ் ஏன் மன்னிக்கிறான்? அல்லாஹ் நேசிக்கிறான் மன்னிப்பை. ஏன் ரஹ்மத் செய்கிறான்? ரஹ்மத் செய்வதை அல்லாஹ் நேசிக்கிறான். தன் அடியார்களுக்கு ரஹ்மத் செய்வதை தான் அல்லாஹ் விரும்புகிறான். தண்டிப்பதை அல்லாஹ் ஒருபோதும் விரும்புவதில்லை. அல்லாஹ் ஏன் உங்களை தண்டிக்க வேண்டும்? லஇன் ஷக்கர்தும், நீங்கள் நன்றி செலுத்தி ஈமானோடு வாழ்ந்தால். அல்லாஹ் அடியார்களை தண்டிப்பதை விரும்புவதில்லை. அல்லாஹு அஷ்-ஷகூர் லியுவஃபியஹும் உஜூரஹும் வயஸீதஹும் மின் ஃபத்லிஹி. அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் அவர்களுடைய கூலியை கொடுப்பான், மேலும் அல்லாஹ் அதிகரித்து கொடுப்பான் அவனுடைய அருளில் இருந்து. குறைவாகத்தான் அந்த செயல், ஆனால் அல்லாஹுடைய கூலியோ மகத்தானது. நாம் பார்த்த நிகழ்வுதான். ஒரு ஏழ்மையான மிஸ்கீனான ஒரு பெண்மணி ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹாவிடத்திலே வருகிறார்கள். வந்து ஏதாவது உணவு இருக்கிறதா என்று கேட்டார்கள். நபியுடைய வீட்டில் என்ன உணவு இருக்கிறது? 3 பேரித்தம்பழங்களை எடுத்து வந்தார்கள். அந்த பெண் 2 கை குழந்தைகளை அழைத்து வந்ததால் மூவருக்கும் ஒவ்வொரு பேரித்தம்பழம் என்று பங்கு கொடுக்கப்பட்டது. அதை வாங்கி அந்த பெண் ஒரு குழந்தைக்கு ஒரு பேரித்தம்பழம், இன்னொரு குழந்தைக்கு இன்னொரு பேரித்தம்பழம், தனக்கு ஒரு பேரித்தம்பழம் என்று வைத்துக் கொண்டார்கள். அந்த 2 குழந்தைகளும் சாப்பிடும் வரை தாய் காத்து கொண்டிருக்கிறார்கள். அந்த 2 குழந்தைகளும் சாப்பிட்டு முடித்ததற்கு பிறகு தாயுடைய கையில் இருக்கக்கூடிய பேரித்தம்பழத்தை பசியால் பார்க்கிறது. அந்த தாய் அதை 2ஆக பிளந்து ஒரு குழந்தைக்கு ஒரு பேரித்தம்பழத்துடைய துண்டையும் இன்னொரு குழந்தைக்கு இன்னொரு பேரித்தம்பழத்துடைய துண்டையும் கொடுத்து விட்டு அந்த இடத்திலிருந்து கலைந்து செல்கிறார்கள் பசியாக. ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா அந்த செயலை பார்த்தவுடன் அவர்களுடைய உள்ளம் பூரித்து விடுகிறது. ரசூலுல்லாஹ் வந்தவுடன் அல்லாஹ்வுடைய தூதரே, இப்படி ஒரு காட்சியை நான் பார்த்தேன் என்று ஓடோடி சென்று சொன்னார்கள். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், இன்னல்லாஹ கத் அவ்ஜப லஹா பிஹல் ஜன்னah. ஆயிஷா, அந்த பெண்ணுடைய அந்த செயலுக்காக அல்லாஹ் அந்த பெண்ணிற்கு சொர்க்கத்தை கடமையாக்கிறான். நரகத்தில் இருந்து அந்த பெண்ணை அல்லாஹ் பாதுகாத்தான் என்று சொன்னார்கள். அல்லாஹு அக்பர். ஒரு சிறிய செயல்தான், அதனுடைய கூலியாக அல்லாஹ் ஆக்குவது அல் ஜன்னah. ஏன்? அல்லாஹ் அந்த பெண்ணை நேசித்தான். அல் வதூத், அளவின்றி கொடுப்பான், அளவின்றி மன்னிப்பான், அளவின்றி இரக்கம் காட்டுவான். அல்லாஹு அக்பர். சுப்ஹானல்லாஹ். அல்லாஹ் அவனுடைய அடியார்களை நேசிக்கிறான். அல்லாஹ் அவனுடைய அடியானை நேசித்தால், கேள்வி, அல்லாஹ் அவனுடைய அடியானை நேசித்தால், யா அஹி யா உக்தி, இந்த கேள்வியுடைய பதில் உலகமெல்லாம் இருக்கக்கூடிய மரங்களை மையாக பேனாவாக ஆக்கி கடல்களை மையாக ஆக்கி எழுதினாலும் அதனுடைய மகத்துவத்தை எழுதி முடிக்க முடியாது. அல்லாஹுடைய நேசம் தனக்கு கிடைக்கிறது என்றால், நபித்தோழர்களுடைய செயல்பாடை பாருங்கள். கைபருடைய யுத்தத்தின் போது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அறிவித்தார்கள், நாளை ஒருவருக்கு கொடியை நான் கொடுப்பேன் அவருடைய கரத்தில், அவர் மூலமாக அல்லாஹ் இந்த போரில் வெற்றியை தருவான். அவர் யார்? யுஹிப்புல்லாஹ வ ரசூலுஹு வ யுஹிப்புஹுல்லாஹு வ ரசூலுஹு. அல்லாஹும் அல்லாஹுவையும் ரசூலையும் அவரும் நேசிப்பார்,
அல்லாஹும் ரசூலும் அவரையும் நேசிப்பார்கள். யா அல்லாஹ், இந்த தன்மையை எங்களுக்கு தருவாயாக. அல்லாஹுவை அவரும் அல்லாஹுடைய தூதரை அவரும் நேசிப்பார், அல்லாஹும் அல்லாஹுடைய தூதரும் அவரை நேசிப்பார்கள். சஹாபாக்களுக்குள் நாளை காலை அந்த கொடி யாரின் கரத்தில்? உமர் சொல்கிறார்கள் ரலியல்லாஹு அன்ஹு. எந்த உமர்? உமர் இப்னுல் கத்தாப். சுப்ஹானல்லாஹ். சொன்னார்கள், நான் ஒருபோதும் ஆட்சிக்கோ பதவிக்கோ ஆசையிட்டது இல்லை அந்த நாளை தவிர. என் ஆசையும் அந்த கொடிக்கான அந்த பதவிக்கான ஆசை அல்ல. என் ஆசை அல்லாஹ் என்னை நேசிக்கிறான் என்று அறிந்து கொள்வது, ரசூல் என்னை நேசிக்கிறார்கள் என்று அறிந்து கொள்வது. ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் காலையில் அழைத்தார்கள், ஐன அலி இப்னு அபி தாலிப். அல்லாஹு அக்பர். ரலியல்லாஹு அன்ஹு வ அர்தா. அல்லாஹு அக்பர். அல்லாஹ் ஒரு அடியானை நேசித்தால் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், மன் ஆதாலி வலியன் ஃபகத் ஆதன்துஹு பில் ஹர்ப். என் அடியானுக்கு யார் நோவினை செய்வாரோ அவருக்கு எதிராக நான் போரை அறிவிக்கிறேன். யா அஹி, அல்லாஹ்வுடைய இறை நேசன், அல்லாஹ் ஒருவரை நேசிக்கிறான் என்றால் அவருக்கு இந்த உலகத்தில் உள்ள யாராவது அல்லது எல்லோரும் நோவினை செய்தால், அவர் உள்ளம் புண்பட்டால், அல்லாஹ்வுடைய போர் அவர்கள் மீது கடமையாகிறது. மனிதன் படைத்த இறைவனோடு போருக்கு சென்றால் ரசூலுல்லாஹ் சொன்னார்கள், வமா தகர்ரப இலைய அப்தி பிஷைஇன் அஹப்ப இலைய மிம்ம இஃப்தரல்து ஃபீஹி மிம்ம இஃப்தரல்து அலைஹி. கடமையாக்கப்பட்ட செயல்பாடுகளை தொடர்ச்சியாக அவன் செய்து கொண்டே வருவான். வமா யஸாலு அப்தி யதகர்ரபு இலைய பின்னவாஃபில். அதற்கு பிறகு கடமையான வணக்க வழிபாடுகளுக்கு பிறகு உபரியான வணக்க வழிபாடுகளிலும் தொடர்ச்சியாக அவன் இருந்து கொண்டே வருவான். ஹத்தா உஹிப்பஹு. நான் அவனை நேசிக்கும் வரை. ஃபஇதா அஹ்பப்துஹு. நான் நேசித்து விட்டால் குன்து ஸம்அஹு அல்லதி யஸ்மஉ பிஹி. அவன் கேட்கக்கூடிய காதாக மாறுகிறேன். வபஸருஹு அல்லதி யுப்ஸிரு பிஹி. பார்க்கக்கூடிய பார்வையாகிறேன். வயதஹு அல்லதி யப்திஷு பிஹா. விரிக்கக்கூடிய கரமாகிறேன். வரிஜ்லஹு அல்லதி யம்ஷி பிஹா. நடக்கக்கூடிய காலாகிறேன். வஇன் ஸஅலனி லஉஅதியன்னஹு. அவன் கேட்டால் நான் கொடுப்பேன். வலஇன் இஸ்தஆதனி லஉஈதன்னஹு. அவன் பாதுகாப்பை தேடினால் நான் பாதுகாப்பை அளிப்பேன். இந்த ஹதீஸை எப்படி விவரிப்பது இந்த சிறிய நேரத்தில்? وما تردد عن شيء انا فاعله ترددي عن نفس المؤمن يكره الموت وانا اكره مساءته. என்னை எந்த காரியமும் தடுமாற்றத்திற்கு உள்ளாக்காது. நான் தடுமாறுகிறேன் இயலாமையில் அல்ல, அன்பின் வெளிப்பாடு அது. ஒரு அடியானுடைய மரண நேரத்தில் அவன் மரணிப்பதை வெறுக்கும் போது அந்த சிரமத்தில் அவனுடைய உயிர் கைப்பற்றப்படுவதை நான் வெறுக்கிறேன். அந்த நேரத்தில் நான் தடுமாறுகிறேன் அன்பால். அல்லாஹு அக்பர். அல்லாஹ் ஒரு அடியானை நேசித்தால் காதுகளை கொடுத்து கேளுங்கள். இதா ஹப்பல்லாஹுல் அப்த நாதா ஜிப்ரீல். ஜிப்ரீலை அல்லாஹ் அழைப்பான், மலக்குகளின் தலைவரை அல்லாஹ் அழைப்பான். அழைத்து சொல்லுவான், யா ஜிப்ரீல். என்ன சொல்ல போகிறான்? வஹி கொடுக்கப்பட போகிறதா? இல்லை. அல்லாஹ்விற்கு விருப்பமான அந்த மலக்கிடத்திலே அல்லாஹ் ஒரு செய்தியை கூறப் போகிறான். யா ஜிப்ரீல், இன்னல்லாஹ யுஹிப்பு ஃபுலானன் ஃபஅஹ்பிபுஹு. ஜிப்ரீலே,
இந்த அடியானை அல்லாஹ் நேசிக்கிறான், நீங்களும் நேசியுங்கள். இந்த அடியானை என்றால் பெயர் கூறி அல்லாஹ் சொல்லுவானா? இந்த பெயர் கொண்ட இந்த அடியானை ஜிப்ரீலே அல்லாஹ் நேசிக்கிறான், நீங்களும் நேசியுங்கள் என்று. ஆம். உபை இப்னு கஅப், உபையை பார்த்து ரசூலுல்லாஹ் சொன்னார்கள், யா உபை, அல்லாஹ் எனக்கு ஒரு சூராவை உனக்கு ஓதி காட்ட வேண்டும், சூரத்துல் பையினா, அந்த சூராவை ஓதி காட்ட வேண்டும் என்று அல்லாஹ் எனக்கு கட்டளையிட்டிருக்கிறான். உபையுடைய சிந்தனையை பாருங்கள். யா ரசூலல்லாஹ், அல்லாஹ் என்னிடத்தில் இந்த சூராவை ஓதி காட்ட சொன்னானா? வஸம்மானி அல்லாஹு, அல்லாஹ் என் பெயரை உங்களிடத்திலே கூறினானா? ரசூலுல்லாஹ் சொன்னார்கள், நஅம் யா உபை, ஆம் உபையே. உபை அதை கேட்டவுடன் அல்லாஹ் என் பெயரை உச்சரித்தானா என்று கேட்டவுடன் அழ ஆரம்பிக்கிறார். யா அஹி, அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் ஜிப்ரீலிடத்திலே அறிமுகப்படுத்துவான், இதோ இந்த உலகத்திலே இந்த நேரத்திலே வாழக்கூடிய இந்த அடியானை நான் நேசிக்கிறேன் ஜிப்ரீல், நீங்களும் நேசியுங்கள் என்று அல்லாஹ் சொல்லுவான். ஜிப்ரீல் வானத்தில் உள்ள மலக்குகளை அழைப்பார்கள், யா அஹ்லஸ் ஸமா, இதோ அல்லாஹ்வின் அழைப்பு வருகிறது இந்த அடியானை நேசிப்பதற்கு, நானும் நேசிக்கிறேன், நீங்களும் நேசியுங்கள். அதற்கு பிறகு அந்த கட்டளை பூமியில் உள்ளவர்களுக்கு கொடுக்கப்படும். பூமியில் உள்ள எல்லா முஃமின்களும் அந்த அடியானை நேசிப்பார்கள். அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் அதைத்தான் சொல்கிறான் சூரத்துர் ரஹ்மான், சூரா மரியமுடைய 96வது வசனத்தில் அல்லாஹ் சொல்கிறான், இன்னல்லதீன ஆமனூ வஅமிலுஸ் ஸாலிஹாத் சயஜஅலு லஹுமுர் ரஹ்மானு உத்தா. ஈமான் கொண்டு நல்ல அமல்களை செய்யக்கூடியவர்களுக்கு அல்லாஹ் ஆக்குவான் உத்தன், அவர்களுடைய நேசத்தை முஃமின்களுடைய உள்ளத்தில் அல்லாஹ் ஆக்குவான். முஃமின்கள் எல்லோரும் அல்லாஹ் நேசிப்பவரை நேசிப்பார்கள். அதனால் தான் சொல்லுவார்கள் அறிஞர்கள், முஃமினை ஒரு முஃமின் நேசிப்பான், முஃமினை ஒரு முனாஃபிக் தான் வெறுப்பான். திரும்ப சொல்கிறேன், ஒரு முஃமினை முஃமின் நேசிப்பான், எந்த நிலையிலும் கைவிடாமல் அல்லாஹ்வுடைய அன்பால் நேசிப்பான். ஒரு முஃமினை முனாஃபிக் வெறுப்பான். அல்லாஹ் நேசித்தால், அல்லாஹ்வுடைய நேசம் கிடைத்தால், ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், ثلاثٌ من كن فيه وجد حلاوة الإيمان. இந்த மூன்று தன்மைகள் யாரிடத்திலே இருக்கிறதோ அவர்கள் ஈமானுடைய சுவையை சுவைத்தவர்கள். ஹலாவா, ஈமானுக்கென்று ஒரு சுவை இருக்கிறது. யார் அந்த சுவையை சுவைத்தார்களோ அவர்கள் இந்த உலகத்திலும் மறுமையிலும் வெற்றி அடைந்தவர்கள். முதல் தன்மை ஐயக்கூன் அல்லாஹு வ ரசூலுஹு அஹப்ப இலைஹி மிம்மா சிவாஹுமா, அல்லாஹும் ரசூலும் உலகத்தில் உள்ள எல்லோர்களை விடவும் நேசத்திற்குரியவர்களாக உள்ளத்திற்கு மாறினால் அவர்கள் ஈமானுடைய சுவையை சுவைப்பார்கள். ஒருவரை நேசித்தால் அல்லாஹ்விற்காகத்தான் நேசிப்பார், இவரும் ஈமானுடைய சுவையை சுவைப்பார். குஃப்ரிலிருந்து அல்லாஹ் அவரை பாதுகாத்ததற்கு பிறகு மீண்டும் அதனை நோக்கி திரும்புவதை நெருப்பில் வீசப்படுவதை போல் வெறுப்பார், இவரும் ஈமானுடைய சுவையை சுவைப்பார் என்று ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள். முஃமின்கள் அல்லாஹ்வை நேசிப்பார்கள். காஃபிர்கள் தங்களோடு இருப்பவர்களை நேசித்தே இந்த உலகத்திலே வாழ்வார்கள். குர்ஆன் சொல்லுகிறது, وَمِنَ النَّاسِ مَن يَتَّخِذُ مِن دُونِ اللَّهِ أَندَادًا يُحِبُّونَهُمْ كَحُبِّ اللَّهِ
والذين آمنوا أشد حبا لله. இந்த மனிதர்களில் சிலர் அல்லாஹுவை தவிர பிறரை தங்களுக்கு வணங்கக்கூடிய கடவுள்களாக எடுத்துக்கொண்டு அல்லாஹுவை நேசிப்பதை போல் அவர்களை நேசிக்கிறார்கள். குஃபார்களுடைய நேசம் அது. ஆனால் முஃமின்கள் யார்? அல்லாஹ்வின் மீது எல்லையற்ற அஷத்து ஹுப்பல் லில்லாஹ், அல்லாஹுவை அதிகம் அதிகம் நேசிப்பார்கள். காலை விழித்தாலும் அல்லாஹ், இரவில் தூங்கினாலும் அல்லாஹ், அவர்கள் சிரித்தாலும் அழுதாலும் எல்லா நிலையிலும் அவர்கள் உள்ளம் அல்லாஹ்வுடைய அன்பால் நிறைந்திருக்கும். அல்லாஹ் நேசித்தால் சுப்ஹானல்லாஹ், அதை வார்த்தைகளால் சொல்லிவிட முடியாது. அல்லாஹ்வுடைய நேசத்திற்கு அல்லாஹ் நிபந்தனை வைக்கிறான் குர்ஆனில் சில இடங்களில். என் நேசம் கிடைக்க வேண்டும் என்றால் இதை செய்யுங்கள் என்று அல்லாஹ் வலியுறுத்துகிறான். அதில் ஒன்று, குல் இன் குன்தும் துஹிப்பூனல்லாஹ ஃபத்தபிஊனி யுஹிப்புகுமுல்லாஹ் வயக்ஃபிர் லக்கும் துனூபக்கும். அல்லாஹ்வை நீங்கள் நேசிப்பதாக இருந்தால் அதனுடைய வெளிப்பாடு ஃபத்தபிஊனி, நபியை பின்பற்றுங்கள். நபியை பின்பற்றினால் யுஹிப்புகுமுல்லாஹ், அல்லாஹ் நேசிப்பான். வயக்ஃபிர் லக்கும் துனூபக்கும், அதனுடைய வெளிப்பாடு அல் வதூதுடைய வெளிப்பாடு அல் கஃபூர், அல்லாஹ் பாவங்களை மன்னிப்பான். நீங்கள் அல்லாஹ்வை நேசிக்கிறீர்கள் என்றால் ரசூலுடைய சுன்னah உங்களுடைய வாழ்வில் உயிராக வேண்டும். சுப்ஹானல்லாஹ், ரசூலை பின்பற்றினால் அல்லாஹ் நேசிப்பான். ரசூலை பின்பற்றாமல் சுன்னாவை செயல்படுத்தாமல் ஒருவர் நான் அல்லாஹ்வை நேசிக்கிறேன் என்று சொன்னால் பொய். உன்னை அந்த நிலையில் அல்லாஹ் பார்க்க விரும்புகிறான். உன் பேச்சு ரசூலுடைய பேச்சு, உன் பார்வை ரசூலுடைய பார்வை, உன் எண்ணம் ரசூலுடைய எண்ணம், உன் தோற்றம் ரசூல் வலியுறுத்தியது, உன் செயல்பாடுகள் அல்லாஹ்வுடைய தூதருடைய முன்மாதிரியில் இருந்தால் நான் ஏன் இதை செய்கிறேன்? ரசூல் இதை செய்தார்கள், நான் செய்கிறேன். ஏன் ரசூல் செய்ததை செய்கிறேன்? அல்லாஹ் என்னை அப்போதுதான் நேசிப்பான். நீ ஏன் பொய் பேசுவதில்லை? நீ ஏன் புறம் பேசுவதில்லை? நீ ஏன் பிறருடைய குறைகளை பேசுவதில்லை? ரசூல் பேச அனுமதிக்கவில்லை. ஏன் ரசூல் பேச அனுமதிக்கவில்லை இல்லாததை செயல்படுகிறாய்? அல்லாஹ் அப்போதுதான் என்னை நேசிப்பான். குல் இன் குன்தும் துஹிப்பூனல்லாஹ ஃபத்தபிஊனி. அல்லாஹ்வுடைய நேசத்திற்கு அல்லாஹ் வைத்த நிபந்தனை ரசூலுல்லாஹ்வுடைய மேலே சொன்ன ஹதீஸ். ஒரு அடியான் தொடர்ச்சியாக கடமையான வணக்க வழிபாடுகளை செய்து நஃபீலான வணக்கங்களையும் அதை தொடர்ந்து செய்கிறான், அல்லாஹ் நேசிக்கும் வரை. நஃபீலான உபரியான வணக்கங்களை அல்லாஹ்விற்காக தொழுபவர்களை அல்லாஹ் நேசிக்கிறான். ஆனால் நாம் அல்லாஹ்வை நேசிக்கிறோம், கடமையான தொழுகைகள் கூட எமக்கு கிடையாது. ஃபஜ்ரை தொழாமல் உறங்குவோம். அல்லாஹ்வை நேசிக்கிறாயா? ஆம், அல்லாஹ்வை நேசிக்கிறேன். யா அஹி, பொய் சொல்கிறாய். அல்லாஹ்வை நேசிப்பவர்கள் இரவிலும் பகலிலும் அல்லாஹ்வை நெருங்குவதற்குரிய வழிகளை தேடி தேடி அலைவார்கள். இரவில் அல்லாஹ்விற்கு முன்னால் நின்று வணங்குவார்கள். தன் இறை நேசர்களை அல்லாஹ் அழைக்கக்கூடிய நேரம் இரவுடைய 3வது பகுதி. அல்லாஹ் அழைப்பான், என்னிடத்தில் பாவ மன்னிப்பை தேடுபவர்கள் இருக்கிறீர்களா? உங்களுடைய பாவங்களை நான் மன்னிக்கிறேன். தேவைகளை கேட்பவர்கள் உண்டா? உங்களுடைய தேவைகளை நிறைவேற்றுகிறேன். அந்த நேரத்தில் அல்லாஹ்வுடைய நேசர்கள், யா அல்லாஹ், என் இறைவா, என் நேசனே, என் தேவை இது என்று அல்லாஹ்விடத்திலே முறையிடுவார்கள். அல்லாஹ் நேசிப்பதற்குரிய நிபந்தனை அது. அல்லாஹ்வுடைய நேசத்தின் வெளிப்பாடு அவனுடைய கலாமை நேசிப்பது. அவனுடைய கலாம் அல் குர்ஆன்.
குர்ஆனுடைய முஹப்பத். அல்லாஹு அக்பர். ஒரு நபித்தோழரை அல்லாஹ்வுடைய தூதர் ஒரு படைக்கு தளபதியாக அனுப்புகிறார்கள். அவர் தொழுகை நடத்துகிறார். ஒவ்வொரு ரக்அத்திலும் முடிக்கும் போது குல் ஹுவல்லாஹு அஹத் அல்லாஹுஸ் ஸமத் லம் யலித் வலம் யூலத் வலம் யகுல் லஹு குஃபுவன் அஹத். இரண்டாவது ரக்அத் முடிக்கும் போது குல் ஹுவல்லாஹு அஹத் அல்லாஹுஸ் ஸமத் லம் யலித் வலம் யூலத் வலம் யகுல் லஹு குஃபுவன் அஹத். சஹாபாக்கள் அல்லாஹ்வுடைய தூதரிடத்திலே முறையிட்டார்கள். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கேட்டு வருமாறு அனுப்பினார்கள். ஏன் அவர் இதை செய்கிறார், கேட்டு வாருங்கள். அல்லாஹ்வுடைய தூதரிடத்திலே அழைத்து வரப்பட்டார். அல்லாஹ்வுடைய தூதரிடத்திலே சொன்னார், சொல்லப்பட்டது லிஅன்னஹா சிஃபத்துர் ரஹ்மான். யா ரசூலல்லாஹ், அது அல்லாஹ்வுடைய ரஹ்மானுடைய சிஃபத்தை, தன்மைகளை உள்ளடக்கிய சூரா. அதை ஓதுவதை நான் விரும்புகிறேன். சுப்ஹானல்லாஹ். அந்த சூராவை நான் நேசிக்கிறேன். என் ரப்புடைய தன்மைகளை நான் நேசிக்கிறேன். ரசூலுல்லாஹ்விடத்தில் இந்த செய்தி வந்தவுடன் சொன்னார்கள், அக்பிரூஹு, அவருக்கு அறிவித்து விடுங்கள், அன்னல்லாஹ யுஹிப்பு, அல்லாஹ் அவரை நேசிக்கிறான். யா அஹி, என் சகோதரனே, இதைவிட என்ன சிறப்பு வேண்டும் இந்த உலகத்திலே? படைத்த ரப்பு ஒருவனை நேசித்து விட்டால் ரசூலுல்லாஹ் சொன்னார்கள், அக்பிரூஹு, அல்லாஹ் அவரை நேசிக்கிறான். அல்லாஹ் எப்போது நேசிப்பான்? குர்ஆனிலே பல இடங்களில் அல்லாஹ் சொல்கிறான், நான் எதை விரும்புகிறேனோ அதை செய், அல்லாஹ் உன்னை நேசிப்பான். யாரை அல்லாஹ் விரும்புகிறான், எதை அல்லாஹ் விரும்புகிறான்? ஃபஇன்னல்லாஹ யுஹிப்புல் முத்தகீன், தக்வாவை உடையவர்களை அல்லாஹ் நேசிக்கிறான். இன்னல்லாஹ யுஹிப்புத் தவ்வாபீன், தன்னிடத்திலே தௌபாவின் மூலமாக திரும்புவர்களை அல்லாஹ் நேசிக்கிறான். இன்னல்லாஹ யுஹிப்புல் முத்தவக்கிலீன், தன் மீது நம்பிக்கை கொண்டவர்களை அல்லாஹ் நேசிக்கிறான். இன்னல்லாஹ யுஹிப்புல் முக்ஸிதீன், நேர்மையாக நீதியாக நடப்பவர்களை அல்லாஹ் நேசிக்கிறான். வல்லாஹு யுஹிப்புஸ் ஸாபிரீன், பொறுமையாளர்களை அல்லாஹ் நேசிக்கிறான். வல்லாஹு யுஹிப்புல் முஹ்ஸினீன், இஹ்சானை உடையவர்களை அல்லாஹ் நேசிக்கிறான். அல் இஹ்சான் என்னென்று பார்த்தோம். அல்லாஹ் என்னோடு எப்படி நடந்து கொள்ள வேண்டும் என்று நான் விரும்புகிறேனோ அப்படி நான் படைப்புகளோடு நடந்து கொள்ளுதல். அந்த இஹ்சானை, நல்ல முறையில் செயல்பாடுகளை அமைத்துக் கொள்பவர்களை அல்லாஹ் நேசிக்கிறான். ரசூலுல்லாஹ் சொன்னார்கள், அடியார்களில் அல்லாஹ்விற்கு விருப்பமானவர்கள், அல்லாஹ் நேசிக்க கூடியவர்கள், மனிதர்களுக்கு பலனுள்ளவர்களாக வாழக்கூடியவர்கள். அல்லாஹ் அதை நேசிக்கிறான். அல்லாஹு அக்பர். அல்லாஹுடைய நேசத்துடைய மிக முக்கியமான அடையாளம், நிபந்தனை, நாம் மறந்து வாழ்ந்து கொண்டிருக்கக்கூடிய ஒன்று, அல்லாஹுடைய நேசம் வேண்டுமென்றால் அல்லாஹுடைய இறை நேசர்களை நேசியுங்கள், உங்களோடு வாழக்கூடிய முஃமின்களை நேசியுங்கள். அல்லாஹுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அந்த நேசத்தின் சிறப்பை சொன்னார்கள். நாளை மறுமையில் அர்ஷின் நிழல் இந்த 7 பேருக்கு, அந்த நாளில் அல்லாஹ்வின் நிழலை தவிர வேறு நிழல் கிடையாது. சபஅத்துன் யுதில்லுஹுமுல்லாஹு ஃபீ ظில்லிஹி யௌம லா ظில்ல இல்லா ظில்லுஹ், அதில் ஒரு கூட்டம், ரஜுலுன் தஹாப்பா ஃபில்லாஹி இஜ்தமஅ அலைஹி வ தஃபர்ரக அலைஹி, அல்லாஹ்விற்காக நேசம் கொண்டவர்கள் அல்லாஹ்விற்காக சேர்வார்கள், அல்லாஹ்விற்காக பிரிவார்கள். இவர்களை அல்லாஹ் நேசிப்பான். இவர்கள் அல்லாஹ்விற்காக நேசித்ததால் நாளை மறுமையில் அல்லாஹ் அர்ஷின் நிழலை அளிப்பான், அழைப்பான். ஐன முத்தஹாப்பூன பிஜலாலி, என் கண்ணியத்திற்காக நேசம் கொண்டவர்கள் எங்கே? அல் யௌம உதில்லுஹும் ஃபீ ظில்லி யௌம லா ظில்ல இல்லா ظில்லி, இந்த நாளில் நிழலை அளிப்பேன், அந்த நிழலை தவிர அவர்களுக்கு வேறு நிழல் கிடையாது.
அல்லாஹ்வுடைய தூதர் சொன்னார்கள், அல்லாஹ் கூறுவதாக, வஜபத் முஹப்பதி லிமுத்தஹாப்பீன ஃபீய, என் நேசம் கடமையாகிறது எனக்காக நேசிப்பவர்களுக்காக. என் நேசம் கடமையாகிறது எனக்காக அமர்வர்களுக்காக, உட்கார்ந்திருப்பவர்களுக்காக. என் நேசம் கடமையாகிறது எனக்காக சந்திப்பவர்களுக்காக. என் தாயை நேசிக்கிறேன், ஏன்? அல்லாஹ்விற்காக. அந்த நேசம் குறையாது. அல்லாஹ்விற்காக ஒருவர் மீது நேசம் வைத்தால் ஒருபோதும் அந்த நேசம் குறையாது. உலக தேவைகளுக்காக வைத்தால் தேவை முடிந்ததற்கு பிறகு அவன் விலகி விடுவான். அல்லாஹ்விற்காக நேசித்தவர்கள் மௌத்து வரை அவர்களுடைய நேசம் பிரியாது. தற்காலிக பிரிவு ஏற்படும், மறுமையில் அல்லாஹ் அவர்களை ஒன்று சேர்ப்பான் அர்ஷின் நிழலிலேயே. ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், ஒரு அடியான் ஒரு தொலைவிலே பயணம் மேற்கொண்டான். அவன் செல்லக்கூடிய வழியில் அல்லாஹ் ஒரு மலக்கை இறக்கினான். அவரிடத்திலே கேட்குமாறு அல்லாஹ் கேட்டான், ஐன துரீத், எங்கே போகிறாய் என்று. அவர் சொன்னார், உரீது அஹன் லீ ஃபில்லாஹ், ஒருவர் இந்த ஊரிலே அல்லாஹ்விற்காக நேசம் கொண்டவர் வாழ்கிறார், நான் அவரை அல்லாஹ்விற்காக நேசிக்கிறேன், அவரை நான் சந்திக்க செல்கிறேன் என்று சொன்னார். அந்த மலக்கு கேட்டார், உனக்கு வேறு ஏதாவது தேவை அந்த சகோதரரிடத்திலே உண்டா என்று. அவர் சொன்னார், வல்லா, என்னிடத்திலே எதுவும் தேவை கிடையாது, ஒரே ஒரு தேவைதான், வலாகின்னி உஹிப்புஹு ஃபில்லாஹ், அவரை அல்லாஹ்விற்காக நேசிக்கிறேன், அதனால் அவரை சந்திக்க செல்கிறேன். அல்லாஹ் அவருக்கு கூறினான், இன்னி ரசூலுல்லாஹி இலைக் அன்னல்லாஹ யுஹிப்புக் கமா அஹ்பப்தஹு, நான் அல்லாஹ்வின் புறத்திலிருந்து அனுப்பப்பட்ட தூதர், உனக்கு ரசூல் நான். உனக்கு அல்லாஹ் ஒரு செய்தியை கூறினான், எப்படி நீ அல்லாஹ்விற்காக அவரை நேசித்தாயோ அது போன்று அல்லாஹும் உன்னை நேசிக்கிறான். அல்லாஹு அக்பர். திரும்ப சொல்கிறேன், அந்த மலக்கு சொன்னார், எப்படி அல்லாஹ்விற்காக அவரை நேசிக்கிறாயோ அது போன்று அல்லாஹும் உன்னை நேசிக்கிறான். ரசூலுல்லாஹ் சொன்னார்கள், அல்லாஹ்விற்காக ஒரு அடியானை நேசித்தால் அவரிடத்திலே அறிவித்து விடுங்கள், இன்னி உஹிப்புக ஃபில்லாஹ், அல்லாஹ்விற்காக உங்களை நேசிக்கிறேன் என்று.